ஜனநாயகத்தையும் சாராயத்தையும் ஒழித்து ஒரு புதிய ஒரு தேசத்தை நாம் உருவாக்க வேண்டும். நம் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக அவர்களுக்கான கல்விக்கேற்ற வேலை, அதில் கவனம் செலுத்தி அவர்கள் சிறப்பான வாழ்வை இந்த மண்ணில் வாழ்வதற்காக தமிழ் தேசிய அரசியலை நாம் நிறுவ வேண்டிய அவசியம் இருக்கிறது. வாக்காளர் பெருமக்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த குடியரசு நாட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக வலிமையான வாக்கை இந்த மக்கள் விரோத பாரதிய ஜனதா கட்சியை அகற்றி மக்களின் உரிமைக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் இந்த அரசியல் செய்து வரும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தில் நீங்கள் எல்லாம் ஆதரவு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த அரசியல் தளத்தை எங்களை வலிமைப்படுத்தி உங்களுக்கான சேவையை செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு, மீண்டும் மைக் சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு தர வேண்டும். மறந்துவிடாதீர்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்திற்கு வாக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம். அன்பு கொண்ட அன்பு சொந்தங்களே, வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியும் தனித்து காணக்கூடிய நாம் தமிழ் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்துக்கு ஆதரவு வாங்க உங்கள் இல்லங்கள் தேடி வந்திருக்கிறோம். நாம் தமிழ் கட்சி எதிர்ந்து மாற்று. நாம் தமிழ் கட்சி அடிப்படை முதல் மாற்று. 20 பெண்கள் 20 ஆண்கள் போட்டி. இதுவரை யாரும் செய்திடாத ஒரு புது அரசியல். அது எப்படி? 13 கல்லூரி பேராசிரியர்கள், 16 மருத்துவர்கள். இது மற்ற கட்சி இல்லமா? இவ்வளவு நான் பேசுறாங்க. அதிமுக திமுக அவங்க வேட்பாளர் பட்டியல் பாத்தீங்களா? எவ்வளவு பெண்கள் எவ்வளவு ஆண்கள். போன முறை ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிடும் போது நான் வந்த மதுரை மூடுவேன் சொன்னாரு. புத்தூர் பயிரை மூடி இருக்கா? இந்த புத்தூர் மதுரை எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியுமா? அது எப்படி மாநிலத்துக்கு போய் ஓட்டு போடுறீங்க? எப்படி ஓட்டு போடுறீங்க? அண்ணா திராவிட முன்னேற்ற 10 ஆண்டு ஆண்டாச்சு. 10 ஆண்டு ஆண்டதுல பின்ன கிடைச்சிருக்க பாத்ரூம் இன்ன வரைக்கும் நிலவரம் வந்திருக்கா? செயல்பாட்டில் இல்ல. என்ன சொல்ல வராங்க? அது பரவாயில்லை, சரி வராது மாற்றம் சொல்ல வராங்க. எதனை நீங்க வாக்கு செலுத்துவீங்க? எதை நம்பி? 1000 ரூபாய்க்கு பணத்துக்கு வேண்டியா? அந்த 1000 ரூபாய் வக்கீல் உருவம் போயாச்சா? மதுவான கடையில் நன்னன் தம்பி மாமா மச்சம் 3000 குடிக்கிறான். இந்த 1000 ரூபாய் பெரிய தொகையா? இந்த தொகையை வாங்க நீங்க வாழணுமா? சிந்திக்க மாட்டீங்களா? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, ஒவ்வொரு முறையும் வாக்குறுதி வருது. வாழ்வாதாரம் வருதா? படிச்சவங்க வேலை வருதா? இன்னைக்கே ஊருக்கு அண்ணன் தம்பி மாமா மச்சம் வேலை இல்ல. படிச்சிருக்கா, 1 2 முடிச்சிருக்கா. அரசு விட்டு வேலை என்ன செய்திருக்கு இந்த அரசு? திரும்ப உங்க வாக்கு செலுத்துறீங்க, திரும்ப அதிகாரம் கொடுத்துறீங்க, எல்லாத்தையும் கொடுத்துறீங்க. உங்களுக்கு என்ன வருது? எதுவுமே உங்களுக்கு வராது. எப்படி வரும்? பொய்யான வாக்குறுதிக்கு நீங்க வாக்கு செலுத்துறீங்க. அடிப்படை அறிவு நம்மளுக்கு இருக்குல்ல. ஒரு எறும்பு கடிச்சா திருப்பி கொல்றீங்க, ஒரு கொசு கடிச்சா அடிக்கிறீங்க, ஒரு நாய் கடிக்க அடிக்கிறீங்க. உங்களை ஏமாத்தி போற இவங்களை கண்டா ஏன் விடுறீங்க? ஒவ்வொரு முறையும் வாக்கு வருது இல்ல. 70 ஆண்டுகள் ஆண்டாச்சு. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாத சாதனையை அடுத்த வரக்கூடிய அந்த 5 ஆண்டு செய்ய போறாங்களா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து என்ன சொன்னாங்க? நாங்க வந்த உடனே உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை போடுறோம் சொன்னாங்க. ₹1 காசு கொடுத்துச்சா? பெட்ரோல்களை 50 ரூபாய் குறைக்கலாம்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? 7 லட்சம் பேருக்கு அரசு வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. கொடுத்தாங்களா? சுங்கச்சாவடி உங்க சொந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் எங்க போல சுங்கச்சாவடி வண்டி வாகனம் வாங்கும் போது வரி கட்டுறீங்க. பின் எதுக்கு வரி கட்டுறீங்க? இது நம்ம கேட்டாக்க நம்ம தீவிரவாதம் சொல்றோம், டெரரிஸ்ட் சொல்றோம். எப்படி சலிச்சுட்டு போறீங்க? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, ஒவ்வொரு முறையும் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வாக்குறுதிகள் நிறைவேறிட்டாங்களா? ரொம்ப எளிமையான வார்த்தைங்க. இந்த நீட் தேர்வு வந்துச்சு, ரகசியம் இருக்குன்னு சொல்லி எங்க அண்ணன் ஒருத்தர் ஓடி வச்சு போட்டு கேட்டாரு. ரகசியம் என்னாச்சுன்னு கேட்டா ரகசியம் இல்ல. எப்படி அறிவுலாம் பேசுறீங்க? 27 மாநிலம் கொண்ட உங்க தமிழ்நாட்டில் மருத்துவர் கல்வி கொண்ட மருத்துவ கல்லூரி உங்க மாநிலத்தில் 27 மொத்தம் இருக்குது. ஏன் கண்டவங்கிட்ட பேச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணும்? முடியாது சொல்ல வேண்டியதானே? அதையும் செய்ய மறுக்கிறீங்க.
உங்களுக்கு வந்தாங்கன்னா எங்க அண்ணன் எங்க மாமன் வந்து ஓட்டு கேட்டு போயிருந்தாங்களா? ஆதி திராவிடர் உறவுகள் எல்லாருமே போட்டு நீ எப்படி பேசுவ? நீ சாதியே கூடாதுன்னு சொல்றவன், நீ சமத்துவம் பார்க்கறவன், நீ இது நீ பேசலாமா? எவனுக்கு மோகம் வரல? இப்படிதான் பேசணுமா? ஓட்டு கேட்க போது மட்டும் சாய தெரியுது, மற்ற நேரம் இல்ல. எப்படி சலிச்சு வாழ்றீங்க? அடிப்படை அறிவு இருக்குல்ல. ஒரு பொது இடத்துல ஒரு சாதி பத்தி பேசலாம்னா திட்ட வேண்டாமா? இப்படி சொல்ற ஓட்டு கேட்கணுமா? எதனை அடிப்படையில் வாங்க சேர்த்துறீங்க? நீங்க வரக்கூடிய தேர்தலில் ஒன்று நினைவு வச்சுக்கீங்க. 70 ஆண்டு காலமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல செய்வாங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்க மண்ணுல சோத்தை போட்டு சாப்பிடுறது, சாப்பாடு மண்ணை போட்டு சாப்பிடுறீதான். இதுதான் நடக்கும். வேற என்ன இருக்க போகுது? ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அரிசி உணவு சாப்பிடுற மாதிரி இருக்கா? இதே கேரளா அரசு கொடுக்குது, அதே ரேஷன் அரிசி சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஒரே நேரத்துல விளையக்கூடிய அரிசி கடைக்கு வரும்போது பல பலன் வருது. ஆனா கடை அரசு கொடுக்கிற ரேஷன் கடைக்கு வரும்போது நாட்டம் முடிச்சு வருது. ஏன் இது ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அரிசி அவ்வளவுதானா? உணவு பொருள் இல்லையா அது? மரங்களை கடத்துறாங்களே அதை பத்தி கோபம் வரல? மரங்களை வெட்டுறாங்களே அதை பத்தி கோபம் வரல? நம்ம ஆற்றுல எல்லா நாளும் நீர் ஓட்டிச்சு, நீர் வரல, என்ன காரணம் யாரும் யோசிக்கல? ஈசா காரன் மேல சொல்லியாச்சு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சாச்சு. ஈசா காரனை சீல் வச்சு அகற்ற சொல்லி இப்ப வரைக்கும் ஆளக்கூடிய திமுக அரசு ஒண்ணுமே செய்யலையே. இருக்கும் நம்ம பதில் சொல்ல முடியுமா? ஏன் செய்யல? அங்க இருக்கிற வனவிலங்குகள் எங்க போகும்? யானை எங்க போகும்? புலி எங்க போகும்? சிங்கம் எங்க போகும்? காட்டு எங்க போகும்? ஊருக்குள்ள தான் வரும். காட்டுக்குள்ள நம்ம குடியேறினா வீட்டுக்குள்ள தான் வரும். இது கூட புரியாம இருப்பீங்களா? எவ்வளவு தூரம் சொன்னாலும் மக்கள் இல்ல தம்பி அந்த இருட்டுலதான், அந்த உதயசூரன் தான், வேற வழியே இல்ல. கூட்டணி வைக்காம தனிச்சு போட்டிட முடியுமா? இவ்வளவு பெரிய திராவிட கட்சிகள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் 2 பேரும் ஆண்டு முதலமைச்சர் ஒரு தேர்தலாக தனிச்சு போட்டிட முடியுதா? இடமாட்டார்கள். காரணம் அவருக்கு தேவை வெற்றி தான். வெள்ளம் அவ்வளவுதான். மக்களை பத்தி சிந்திக்க ஒண்ணும் கிடையாது. மக்கள் எக்கட நாசமா போட்டு அது யோசிக்க மாட்டோம். எங்க அக்கா கல்வி சொன்னாங்களா இல்லையா? அதிக விதைகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு சொன்னாங்களா இல்லையா? இப்ப குறைஞ்சிருச்சா? இப்ப தீரன் புதுசா சரக்கு இருக்கீங்க. உங்களுக்கு அறிவு இருக்கா? கடை குடிக்க வச்சு பாக்கணும். அறிவு இருக்கா உங்களுக்கு? பள்ளிக்கூடம் இங்க இருக்கு, காலேஜ் அங்க இருக்குது, 3 மருத்துவ கல்லூரி கட்டிருக்கல, தரமா வச்சிருக்கல, மதபான கடை வச்சிருக்கல, கொஞ்சமா மண்டையில மூளை இருக்குதா? யாரோ சிந்திக்கிறீங்களா? பையன் படிப்பானா குடிப்பானா? இப்ப வரும்போது எங்க அண்ணன் தம்பியை கீழே படுத்து கிடக்குறான். இந்த மதுவனால இவ்வளவு சிக்கல் இருக்கு. எவனுமே சிந்திக்காம என்ன காரணம்? இப்படியே காலத்துக்கு விட்டு போயிருப்பாருங்களா? மாற்றம் வேண்டாமா? ஒரு சட்டம் வாங்குறீங்க, அது பட்டம் உடனே மாத்துறீங்க. ஒரு சட்டம் வாங்குறீங்க, அது கிழிஞ்சா உடனே மாத்துறீங்க. ஒரு போன் வாங்குறீங்க, ஏன் உடனே மாத்துறீங்க. எல்லாம் மாத்தி வச்சுக்கிற நீங்க இதை மட்டும் ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க? இது எங்கானாலும் வச்சுக்கணும், இது பட்டம் பண்ணாலும் வச்சுக்கணும், இது பிஞ்சு பண்ணாலும் வச்சுக்கணும், எல்லாத்தையும் வச்சுக்கணும். எதை வச்சுக்கணும்? இதை வச்சுக்கணுமா? இந்த கர்நாடக குடும்பம் பண்ண துரோகம் தெரியுமா உங்களுக்கு? 2009 ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூடிய 1.5 லட்சம் பேரை கொண்டாங்க. யாராவது மறுக்க முடியுமா? பேருக்கு சொல்றது ஐயோ தமிழை சுத்திட்டாங்க. எங்க தமிழ வாழ்றான்? எங்க வாழ்றான்? கடலோரத்தில் மீனவன் சுட்டுக் கொல்லப்படுறான். கொள்றது யாரு? சிங்கள ராணுவம். வேடிக்கை பார்க்கிற யாரு? இந்திய ராணுவம். சட்டம் மட்டும் தமிழக மீனவன் சொல்ற எப்படி சொல்லுவ நீ? இப்ப ஓட்டுக்காக மட்டும் இந்தியன் சொல்லுவானா? ஏன் இப்படி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? கொஞ்சம் கூட என் உறவுகள் சிந்திக்கிறதே கிடையாது. எவனோ ஒருத்தன் 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரி, 4 வார்த்தை தேன் மாதிரி இன்னைக்கு காதல் பேசலாம், ஏதோ வாழ்த்தாலும் நக்கிட்டு போலாம், காதல் ஊத்தலாம், அதை வாங்கிக்க வேண்டியது. எப்படி யோசிக்காம இருக்கீங்க? கோபம் வர்றது இல்லையா உங்களுக்கு? இன்னும் அடிப்படை மாற்றம் எவ்வளவு இருக்குது? எவ்வளவு பிரச்சனைகள் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்குது. எப்ப சரி செய்யுது? எப்ப சரி செய்வீங்க? உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான். உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னாக்கா யாராவது அடிப்பீங்க. இந்த திமுக அதிமுக கட்சியை அடிக்கணும். எப்படி தெரியுமா? வாக்கு செலுத்த சொல்றாங்கல்ல, வாக்கு செலுத்தாதீங்க. வாக்கை வென்று வந்தால் தான் செய்யறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் சரியா இருந்தது. ஆளுங்கட்சிக்கு வந்த போன ஆட்டம் தாங்க முடியல. அவங்களுடைய கட்சிக்காரவே கஞ்சா விற்கிறான், பேப்பர்ல பயங்கரமா வருது, மறைக்கிறாங்க. அமைச்சர் ஊழல் பட்டியல உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் நீ உள்ள இருக்காங்க. எவ்வளவு கோடி, லட்சம் கோடிக்கு மேல இருக்கும். ஐயா ஸ்டாலின் கொடுத்தக்கூடிய ஒரு நபர் வாட்சி கேட்பாரு, 1 லட்சம் கோடி. அந்த கோடி காமிச்சுனாக்க நம்மள தெருக்கொடி வீடு தேவையே கிடையாது, எல்லாம் மாறிட்டு போயிருக்கான். இவ்வளவு காசு இருக்கு, இவ்வளவு சொத்து இருக்கு, சேர்த்து என்ன போறீங்க? சென்னையில வெள்ளம் வந்துச்சு, தூத்துக்குடி வெள்ளம் வந்துச்சு, நீங்க செத்து சாதனை என்ன? நீங்க மாநாடு போட்டீங்க, 10,000 கோடி செலவு மாநாடு போட்டீங்க, மக்களை உணவு வச்சீங்களா? அங்க எவ்வளவு உணவு
வீணா போச்சு. ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வயசு யோசிக்கணும். இது வரைக்கும் நீங்க யோசிக்கலையா? இன்னும் யோசிங்க. 70 ஆண்டு காலமாண்ட இந்த அதிமுக திமுக ஏதாவது ஒண்ணு மாட்டிருக்கா? இப்பவும் நீங்க போய் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தால பூர்த்தி பண்ணி கொடுக்கணும்னா லஞ்சம் தான். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வந்து 10,000 ரூபாய்க்கு லஞ்சம் தான். காசு கொடுக்க அங்க எதுவுமே நடக்காது. இதை மாத்தணும். முதல்ல இதைத்தான் மாத்தணும். முதல்ல தலைவன் அதை வாங்காம இருந்தா தொண்டன் வாங்க மாட்டான். தொண்டன்ல இருந்து தலைவன் வரைக்கும் ஊழல் இருக்கிறதுனால வேற வழி இல்ல. மாற்றத்துக்காக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு அந்த ஆதரவு கொடுக்கணும். நாங்க ஏன் மாற்றம் சொல்றோம்? அடிப்படை மூலம் மாற்றம். 20 பெண்கள் 20 ஆண்களுக்கு மேல வாய்ப்பு தரும். அது ஏன்? ஆணும் பெண்ணும் சரியில்ல, ஆணும் பெண்ணுமே சரிதான். அப்படிதான் பார்க்கணும். அதனால அந்த வாய்ப்பு தரும். கொடுத்தா என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போகுதா? நாங்க 13 கல்லூரி பேராசிரியர் இருக்கோம், 16 மருத்துவ நிலையத்தில் இருக்கோம். இது வரைக்கும் இந்த இந்திய ஒன்றியத்துல இந்த அரங்கத்துல இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வேட்பாளர் போட்டி பாத்திருக்கீங்களா? 234 தொகுதியும் சரி, 40 தொகுதியும் சரி, நாங்க தனிச்சுதான் போட்டிடுறோம். 7 கூட்டணி கிடையாது. நாங்க நினைச்சிருந்தா காசு போட்டு நாங்களும் கூட்டணி போயிருக்கலாம். மக்களின் வாழ்வுதான் முதன்மையானது. அதுக்கப்புறம் தான் மாத்திரம். இந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எவ்வளவு சண்டை வந்தாலும் சரி எங்க சின்னத்தை முடக்கி வச்சுட்டான் ஒரு பேமாளி பையன். அவனுக்கு அவ்வளவு பயம் இந்த சின்னத்தை முடக்கல. இந்த சின்னவன் இருந்திருந்தா இந்த முறை நாங்க 10 தொகுதி வெல்லுவோம். கூடுதல் 10 தொகுதி தின்றுப்போம். அவ்வளவுதானே. இந்த முறை வெல்லல. சரி, 26 இங்க போயிருவீங்க. இந்த கொடுத்த தேர்தல்ல இந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றுவீங்களா? 100 நாள் தீர்த்து சொன்னாரு எங்க ஐயா. தீர்த்துட்டாரா? இனி பல பேருக்கு தேர்தல் இல்ல. இனி பல பேருக்கு தேர்தல. என்னை உட்பட நானும் கூட கடிதம் கொடுத்திருக்கேன். இன்னும் தேரல. எப்ப தீரும்? ஆட்சி அதிகாரம் இருக்குல்ல. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது செய்ய முடியாத ஒன்றை ஆட்சி எப்ப சொல்றது? ஆட்சிக்கு வந்த உடனே அப்படியே மாற்றிடுது. இதுல எங்க வீட்டு இல்ல. நீட் ரகசியங்களா மத்திய அரசு தான். மத்திய அரசு இருந்தா நீ என்ன பத்தி பேசினாடிய? நீ எதுக்கு பேசுன? உன்னால முடியாத ஒரு தெரிஞ்சதை நீ ஏன் பேசுன? நாம் தமிழர் கட்சி வந்துச்சுன்னா அது செய்யும். உறுதியாக செய்யும். எப்படி செய்யும்? நாம் தமிழர் கட்சி வந்து வென்றுச்சுன்னா 27 மொத்த கல்லூரி இருக்கு. அத்தனைக்கு போட்டுருவோம். எனக்கு நீட்டு வேண்டாம். உனக்கு நீட்டு வேணும்னாக்க நீ காலேஜ் படிக்க வச்சுக்கோ. எனக்கு நீட்டு வேண்டாம். என் பிள்ளை நான் படிக்க வச்சுக்கிறேன். நீட்டு வேண்டாம் நினைச்சீங்கன்னாக்க பள்ளிக்கூடம் காலேஜ் படிக்க பிள்ளைங்க. இவ்வளவுதான். கர்நாடகா பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, நீர் இல்ல, அவன் நீர் தர மாட்டேங்க. ஒவ்வொரு வாக்குறுதியும் வருதா இல்லையா? ஏன் நீங்க சரி செய்யாம இருக்கீங்க? ஒவ்வொரு வாக்குறுதியும் வருது. அவன் தர முடியாதுன்னு சொல்றான். இவங்க போய் கேட்கற மாதிரி கேட்கறது பிள்ளைங்கிறது தொற்று மாற்றது எப்படி சாத்தியப்படும்? கச்சத்தீவை கொடுத்தது ஐயா கலைஞர் இருக்கும் போது கொடுத்தது. இப்ப நீக்கிறேன்னு சொல்றீங்க. கொடுத்தும் போட்டு நீக்கவும் செய்வீங்களா? எது கொடுத்தீங்க? கொடுத்தது யாரு? யார் ஆட்சியால் எதுக்காக கொடுத்தீங்க? என்ன தேவை இருந்தது? கேள்விக்கு பதில் இருக்கா? இவங்க இதையும் செய்வாங்க, இதுக்கு மேலையும் செய்வாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. கருத்துரிமையும் கூட இந்த நாட்டில் கிடையாது. நீங்க கட்சி தோழர்களுக்கு பதிவு போடுறதுக்கு வேண்டி போட்டாங்க. நாங்க பரவாயில்லைங்க. விவசாய போராடினாங்க. அந்த விவசாயம் மேல குண்டா சட்டம் போட்டான். குண்டா சட்டம் எவ்வளவு விவசாயம் மேல போடுவானா? அவ்வளவு அறிவு இருக்கு. ஆளக்கூடிய ஆட்சியில் இருக்கு. அவ்வளவு அறிவு இருக்கு. எவ்வளவு ஒரு மாநிலம் ஒரு சாகர மடையும் செய்வாங்க வேலையை. விவசாயம் கிடைக்கல, பூமி இல்ல, பூமியில் நீர் இல்ல, போராடினா அதுக்குண்டான வாழ்வாதாரத்துக்கு வழி சொல்லணும். அது குண்டாசு போடுவீங்களா? இது மக்களே கூட செய்யலாம். வரக்கூடிய பிற தயவு செஞ்சு மாத்துங்க. இந்த எண்ணத்தை மொத்தத்தை தூக்கி எறிங்க. எல்லாமே பழசனா மாத்துவீங்கல்ல. செருப்பு பழசனா மாத்துவீங்க, சேலை பழசனா மாத்துவீங்க, வீட்டுல பாத்திரம் பண்ண பழசனா மாத்துவீங்க. ஏன்? நீங்க பயன்படுத்துக்கு ரொம்ப நேசிச்சு வீட்டுக்கு நாய் பழசமா தூக்கி போய் போட்டுருவீங்க. எல்லாமே மாத்திர நீங்க இந்த 70 ஆண்டு காலமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் கூடுதலாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கு பேர் ஆபத்து. அவன் தான் இருக்கிற பெரிய இருக்கான். பல ஊரை தள்ளிட்டான். பல பேருக்கிட்ட ஜெய் ஸ்ரீராம் மோசம் போட்டு பல பேர் மண்டை உடைச்சிட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய கோயில் கருவறை கோயில் வச்சு கற்பழிக்கிறான். அந்த பொம்பளை பிள்ளை 7 நாள் கழிச்சு மீட்கப்படுது. அவங்க அப்பாட்டு கேட்கறாங்க, எல்லா பக்கம் தேடினீங்களே, இந்த பொம்பளை பிள்ளை ஏன் இங்க தேடலன்ட்டு. அவர் முஸ்லிம்காரர் சொல்றாரு, ஆசிஃபாவோட அப்பா, இந்த கோயில் புனிதமானது என்று கருதினேன், அதெல்லாம் தேடவில்லை என்றான். பொண்ணது அந்த பொண்ணை கற்பழிச்சு கொள்ளுவாரு பாரதிய ஜனதா கட்சி. நான் சொல்ற பையன் பக்கத்துல பசங்கிட்ட கேளுங்க. இது உண்மையா நடந்தது. நீங்க எப்படி வாக்கு கேட்கவோ வீட்டுல விட்டீங்க? இதுக்கு திரும்ப நடக்காதாங்க? தமிழ்நாட்டில் நடக்கலையா? மத கலவரம் நடக்கிறது இல்லையா? எப்படி ஆதரிக்கிறீங்க? நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். முன்னாடி மதவாத சக்திகளையும் தமிழ் தேச அரசியலை ஒடுக்கக்கூடிய சக்திகளையும் தயவு செஞ்சு விடுக்க. அவங்கள்தான் வாழ்க்கை, அவங்க தவிர வேற வழியே இல்லைன்னு நினைக்காதீங்க. நாங்க ஆடு மாடு நினைக்க அரசு பணியா கொடுக்கிறோம். நாம் தமிழ் ஆட்சி வந்தாக்க ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக கொடுக்கிறோம்.
இதெல்லாம் மேல போய் பக்கத்து ஸ்டேட்ல பண்றோம், நம்மளும் பண்றோம். என்ன பண்றோம்? இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை போல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா அரசு 300 ரூபாய் தொகை கொடுக்கும். வேலை செய்யற தோட்டத்துக்கு 500 ரூபாய், மொத்தம் 800 ரூபாய் கூலியாச்சு. இது போல வாழ்வாதாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை புள்ள 800 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆண்கள் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். இவங்க கிளாஸ் கையணும்னா ஆடு மாடு தோடு தும்பட்டா போய் கடைசி வீடு வரும் 1000 ரூபாய் எல்லாருக்கும் வந்துருச்சா? எங்க ஐயா சொன்ன வேட்பாளரு இன்னொரு 25 லட்சம் பேர் தான் மிச்சமா இருக்கு. இந்த ஆட்சிக்கு 2 காலம் இருக்கு, கொடுத்துருவோம். எப்ப கொடுப்பீங்க? அடுத்த தேர்தல் வந்து கொடுப்பீங்க. இப்ப இந்த தேர்தல் வரும்போது 100 ரூபாய் கேஸ் கம் பண்ணீங்களோ அதே போல அடுத்த தேர்தல் வரும்போது இன்னொரு 100 ரூபாய் கம் பண்ணுவீங்க. அல்லது இந்த 1000 ரூபாய் மிச்சம் வச்சு காசு கொடுப்பீங்க. வேற சாதனை பட்டி வெட்டிங்கல்ல, வேற தரமில்ல. வெளிநாடு வெளிநாடு பண்றதுக்கு பல டைம் போயிட்டு வந்தீங்கல்ல, வேற எங்க வச்சிருக்கீங்க? எங்க கையப்பட்டு போறீங்க? விமானமே இந்தியாவுக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து இல்ல. எதுக்கு ஏர்போர்ட் கட்டணும்? இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. 10,000 கோடி வீணாகுது. இந்த மக்களுடைய வரி பணத்தை வீணடிச்சு ஆட்சி செய்ய இவர்கள் வேணுமா? அதே மக்களுடைய வரி பணத்துடைய மக்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நாங்க வேணுமான்னு நீங்க தேர்வு பண்ணிக்கீங்க. வரக்கூடிய தேர்தலில் நாம் தமிழ் கட்சியின் சார்பாக பொள்ளாச்சி பாராளுமன்ற வேட்பாளர் மருத்துவர் நா. சுரேஷ்குமார் அண்ணன் தான் வேட்பாளருங்க. மைக் சின்னத்தை போட்டிடுறாங்க. ஒரே ஒரு முறை தொட்டு பாருங்க, தொட்டு மட்டும் பாருங்க. மைக் சின்னத்தை தொடுங்க, மற்றதெல்லாம் தானா நடக்கும். இந்த ஒயிட் ஷாப்பை மூடணுமா? திரும்பவும் சொல்றேன், ஏற்கனவே நானும் வந்திருக்கேன். இந்த மதுபான கடையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒருபோதும் மூடாது. காரணம், ஓனரே அவங்கதான், மெயின் டீலரும் ஓனரும் அவங்கதான். மூட மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளை நம்புங்கள். வழியே இல்லையா? உங்களுக்கு வழியாக நாங்களே கூட வரோம். ஒரே ஒரு முறை அந்த வாய்ப்பை கொடுங்க. நாம் தமிழர் கட்சியின் சின்னமான வரிசையில் ஆளக்கூடிய மைக் சின்னத்துக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வண்டி நகருங்க. மைக் சின்னத்தின் வேட்பாளர் வருகிறார். நாம் தமிழ் கட்சியின் சின்னமான மைக் சின்னத்தின் வேட்பாளர் வருகிறார். நாம் தமிழ் கட்சியின் நமது சின்னமான மைக் சின்னத்திற்கு வாக்களிங்கள். மறந்து விடாதீர்கள், மறந்து விருந்து விடாதீர்கள். சரி. சரி, தங்க. அப்ப என்ன பண்றது? நாளைக்கு என்ன பண்றது?